முன்னாள் பெரியவர்களே, தமிழின பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் இடம்பெற்றுள்ள சில முக்கிய செய்திகளை பற்றி உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இன்றைய தினம் நம்முடைய விடுதலை நாளேட்டில் மிக முக்கியமான செய்தியாக விடுதலை ஏட்டினுடைய ஆசிரியர், திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் வீரமணி அவர்கள் ஒரு மிக முக்கியமானதொரு அறிக்கை எழுதியிருக்கிறார்கள். அந்த அறிக்கையினுடைய சுருக்கம், இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் பெறாத ராக்கெட் வேக கல்வி வளர்ச்சியை பெற்றுள்ள தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக ஆளுநரே இருக்கலாமாம், முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லையாம், தமிழ்நாட்டு கல்வி புரட்சி வரலாறு தெரியாமல் உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்படி பேசுவது வன்மையான கண்டனத்திற்குரியது என தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சருடைய கருத்தை பற்றி ஒரு விரிவான அறிக்கையை தந்திருக்கிறார். பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக ஆளுநர் இதுவரையிலும் இருந்து கொண்டிருந்த போது ஒரு போட்டி அரசாங்கமாக பல்கலைக்கழகங்களையே மாநில அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றிய அரசாங்கத்திற்கு சார்பாக நடத்துவது போல் ஒரு தோற்றத்தை அல்ல, உண்மையான நிலையை உருவாக்கிய நிலையில் ஆளுநரின் போக்கை கண்டித்து மாநில அரசு, கடந்த அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தபோது தொடுக்கப்பட்ட வழக்கில் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியில் அதை பாதிக்க திட்டம் போடக்கூடிய நிலைக்கு அதை தூளாக்கக்கூடிய வண்ணம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இந்த தீர்ப்பை பயன்படுத்தி முதலமைச்சர் தான் இனிமேல் வேந்தராக பல்கலைக்கழகங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய அரசாங்கம், ஒரு அரசு போன பிறகு தொடர்ந்து வரக்கூடிய அரசு தொடர வேண்டும். ஆனால் புதிதாக தோன்றிய அரசு, ஜோசப் விஜய் முதல்வராக இருக்கக்கூடிய இந்த அரசின் தலைமையில் கல்வி அமைச்சர் கருத்தை பதிவு செய்கிற போது பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக ஆளுநரே இருக்கலாமாம், முதலமைச்சர் தான் இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லையாம் என்கிற நிலைக்கு தள்ளியிருக்கிறார். நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஆளுநர் இருந்தபோது சரியில்லை என்பதனால் தானே, ஆளுநராக இருந்தவர் கல்வி வளர்ச்சிக்கு துணை போகவில்லை, உயர்கல்விக்கே தடை போடுகிறார் என்பதனால் தானே இந்த பிரச்சனை. அதுவும் கோர்ட்டு விழாவாரியாக விசாரித்து முடிவு செய்து சரியான வழக்கு, மாநில அரசின் கோரிக்கை சரி என சொல்லிதான் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மாநில அரசு சரி என நிரூபித்த, மாநில அரசுக்கு சாதகமாக தந்த ஒரு தீர்ப்பை தொடர்ந்து ஒரு மாநில அரசு நாங்கள் அதை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை, முந்தைய அரசின் கொள்கைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை, பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக ஆளுநரை இருக்கலாம் என்று புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் கருத்து சொல்கிறார் என்றால் வேலியே பயிரை மேய்ந்தது போல. தமிழ்நாட்டின் உரிமையை தமிழ்நாடு அரசே தடுத்து நிறுத்துவது சரிதானா? உடனடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டினுடைய கல்வி புரட்சி வரலாறு தெரியாமல் கல்வி அமைச்சர் பேசுவதாக ஒரு சிறந்த ஒரு மிகப்பெரிய அறிக்கையை தந்திருக்கிறார் ஆசிரியர் வீரமணி அவர்கள். தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி 100 ஆண்டு வளர்ச்சி, இதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசு, அறிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு கல்வி அமைச்சர். தெளிந்து சிறப்பாக முடிவெடுத்து முதலமைச்சரே வேந்தர் என்கின்ற வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய கோர்ட்டு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என இந்த அறிக்கை எடுத்து சொல்லுகிறது. இந்த அறிக்கைக்கு அடுத்து இந்த மிக முக்கியமான செய்தியாக நம்முடைய இந்திய ஒன்றியத்தில் நீட் தேர்வு என ஒரு பெரிய கொடுமையான ஒரு தேர்வு முறையை தொடர்ந்து கையாண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் மாய்ந்து விட்டார்கள். அதற்கு பிறகும் நீட் தேர்வு தொடர்கிறது என்றாலும் அதில் ஏற்பட்ட கொடுமைகளுக்கு மறுதேர்வு நடத்துகிறார்கள். அந்த மறுதேர்வுக்கான கேள்வித்தாள்களை விமானப்படை விமானங்களில் கொண்டு செல்ல ஏற்பாடு என மத்திய இராணுவ அமைச்சர் தலைமையில் குழு கூடி தீர்மானித்திருக்கிறது என்ற செய்தியும் வந்திருக்கிறது. அதை பற்றி சொல்லுகிறார்கள். நன்றாக எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு தேர்வு நடத்துவதற்கு வினாத்தாலேயே
விமானப்படை தூக்கி செல்கிறது என்று சொன்னால் இது என்ன வெளிநாட்டு சதியா அல்லது வெளிநாட்டினுடைய படையெடுப்பா? உள்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு, அந்த தேர்வு கேள்வித்தாளை கசிய செய்வதற்கு வெளியிடுவதற்கு இவ்வளவு பெரிய பணி நடைபெறுகிறது. மத்திய அரசாங்கம் தடுமாறுகிறது. அதை தடுத்து நிறுத்த முடியும் என்று சொன்னால் நீட் தேர்வினுடைய அந்த பின்புலம், நீட் தேர்வு இயக்குபவர்கள், அதனுடைய ஆபத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல் மிக முக்கியமாக கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுவதற்கு ஒரு பெரிய திட்டங்களை தீட்டி அந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதற்கு எதிர் நடவடிக்கையாக நம்முடைய திராவிடர் கழகத்தின் சார்பில் அதனுடைய தலைவர் அவர்கள் ஒரு பெரிய அளவிற்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மே 31ஆம் தேதி நடத்த இருக்கக்கூடிய ஒரு செய்தியை, அந்த செய்திக்கு, அந்த ஆர்ப்பாட்டத்திற்காக பல இடங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான தோழர்கள் மிகப்பெரிய அளவிற்கு திரண்டு வருகின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கிறது. மிக முக்கியமானதொரு காலகட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலே தொடங்குகிறது. இது ஆர்ப்பாட்டத்தினுடைய சிறப்பை அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாலியல் குற்றம் என்பது மிக முக்கியமானது ஒரு பிரச்சனையாக நாடெங்கும் உருவெடுத்திருக்கிறது. பாலியல் குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்களை பிணையில் விடுவிக்க கூடாது என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் வைகோ அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை வலியுறுத்தியிருக்கிறார். பாலியல் குற்றம் மிகப்பெரிய அளவிற்கு நாட்டை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு சட்டங்கள் எத்தனை இருந்தாலும் பிணையில் வர முடியாத அளவிற்கு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை மிக முக்கியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை என்பது மக்களை பாதுகாக்க, ஆனால் காவல்துறையால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதைவிட கொடுமை, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு செய்தியை தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு வினோதமான நிலைதான். இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத ஒரு நிலை என சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறையால் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சர் மிக முக்கியமான ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார். பாராட்டுக்குரிய செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டு பிள்ளைகளின் டிஎன்ஏவில் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில்தான் மாணவ செல்வங்களினுடைய டிஎன்ஏவிலேயே இருமொழி கொள்கை. தாய்மொழி முதலாவது, ஆங்கிலம் இரண்டாவது, தாய்மொழி தமிழ், தாய்மொழிக்காக ஆங்கிலம், பிறமொழி, உலக மொழி, அறிவியல் மொழிக்காக இருமொழியும் தான் ஏற்றம் தரும் வழி எடுக்கின்ற அந்த தமிழ்நாட்டினுடைய சட்டம் இருக்கிறதே, அந்த சட்டத்தினுடைய சாரம் மாணவ செல்வங்களினுடைய டிஎன்ஏவிலே கலந்திருக்கிறது. ஒருபோதும் இருமொழி கொள்கைக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தமிழ்நாடு தாங்காது, ஏற்காது என்கின்ற கருத்தை பதிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது. நம்முடைய விடுதலை இயற்றினுடைய முக்கியமான தலையங்கம் அதுதான். நிறைவாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பிரித்தாளும் சூழ்ச்சி மூலமாக, மத வெறியை பரப்புதல் மூலமாக பல்வேறு வகையான கலவரங்களை உருவாக்கி, மக்கள் மத்தியிலேயே பீதியை உருவாக்கி, நாட்டினுடைய ஒற்றுமைக்கு உழைவைக்கக்கூடிய காரியத்தை செய்து வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக ஒருவன் சாப்பிடக்கூடிய உணவு, அதில் கூட தலையிடக்கூடிய நிலையில் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது, மாமிசம் ஏற்றுமதி செய்யக்கூடாது. அதேபோல் சிறுபான்மை மக்களுடைய உரிமை நசுக்கப்பட வேண்டும், அவருடைய மத உரிமைகள் தடுக்கப்பட வேண்டும். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய உரிமைகள் ஒழிக்கப்பட வேண்டும். கல்வி, வேலைவாய்ப்பு தடுக்கப்பட வேண்டும். உயர்ஜாதியாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்து மதத்தைச் சேர்ந்த 3 விழுக்காட்டினருக்கு வாய்ப்பளிக்க வேண்டாம், உயர்வு தரப்பட வேண்டாம் என்ற கோணத்தில் பல்வேறு வகையான திட்டங்களை உருவாக்கி, டிமானிட்டைசேஷன், அதே போல் இன்றைக்கு நாடாளுமன்ற தொகுதி வரன்முறை, இப்படி பல்வேறு திட்டங்களை எல்லாம் தீட்டுவதாக சொல்லி அதனுடைய நோக்கம் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கொடி, ஒரே தத்துவம் என்கின்ற பெயரிலே
இந்துத்துவாவை நிலைநாட்ட ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டா, ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கொள்கையை இங்கே பறக்க விட காத்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக பாஜக ஆட்சி நடைபெறுகிறது என்பதற்கு பல்வேறு செய்திகளை எல்லாம் அவருடைய செயற்பாடுகளை பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளை சிதைப்பதை, அவர்களை எல்லாம் மோதவிட்டு பிரிப்பதை, மாநில உரிமைகளை நசுக்குவதை, பிற கட்சிகளை எல்லாம் அடித்தொடித்து விட்டு தான் வெற்றி பெறுவதற்கு காரியங்கள் ஈடுபடக்கூடிய பாஜகவினுடைய போக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு கட்சி தன்னுடைய கொள்கையை சொல்லி வளர வேண்டும். அதை விட்டுவிட்டு பிற கட்சிகளை எல்லாம் அடித்து ஒழித்து உடைத்து அவர்களுடைய பலத்திலே வென்று அவர்களையே காயப்படுத்துவது என்ற முறையில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு பாடம் புகட்டக்கூடிய வகையிலே மக்கள் கலந்துட வேண்டும். மாநில உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், மதச்சார்பின்மை போற்றப்பட வேண்டும், அறிவியல் மனப்பான்மை உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோணத்திலே மிக நீண்ட மிக முக்கியமான கருத்துக்களை மையமாக்கிய தலையங்கத்தோடு இன்றைய விடுதலை உங்களை சந்திக்கிறது. படியுங்கள் விடுதலை நாளேட்டை.